ஹாய், திஸ் இஸ் பிரியா ஃப்ரம் பிரியா செட். இயற்கையை பார்க்கும்போது கண்ணுக்கு குளு குளுன்னு இருக்க மாதிரி காரசாரமான ஒரு டிஷ் பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, ஃபிஷ் ஃப்ரை தான். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு குட்டி செஃப் ரெடியாக இருக்காங்க. குட்டி செஃப் கூட அவங்க அண்ணன் மாஸ்டர் செஃப்பும் ரெடியாக இருக்காங்க. நம்மளுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கான பைண்டிங்ஸ் அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்த மிக்சர் எடுத்துகிட்டு நமக்கு வந்து ஃபிஷ்ஷுக்கு பைண்டிங்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் வந்து மூட்டைப்பூச்சியை நசுக்கிற நவீன மிஷினில் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு மூட்டைப்பூச்சியை தேடணும், அந்த மூட்டைப்பூச்சியை எடுத்து அதில் போடணும், அதுக்கப்புறம் நங்கு நங்கு நங்குன்னு இடிக்கணும். இடித்ததுக்கப்புறமா மூட்டைப்பூச்சியை செத்ததுக்கப்புறமா எடுத்து போய் அடக்கம் பண்ணணும். அந்த மாதிரி இவங்க பண்ணுற பைண்டிங்ஸை நம்ம யூஸ் பண்ணாக்கா ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு போய் அடக்கம் தாங்க பண்ணணும், நம்ம சாப்பிட முடியாது. ஜோக்ஸ் அப்பார்ட், வாங்க நம்ம வந்து ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையானதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் கார்லிக்ஸ் எடுத்துகிட்டு அந்த மூட்டைப்பூச்சி நசுக்கிற நவீன மிஷினில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி போட்டு இஞ்சியும் நல்லா வந்து தட்டி எடுத்துக்கலாம். ஸோ மிக்சிலையும் அரைக்கலாம். என்கிட்ட இது இருக்கிறதால நான் இது யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டதையும் நல்லா தட்டி எடுத்துட்டு ரெடி பண்ணி ஓரமாக ஒரு சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு ஃபிஷ்ஷுக்கு தேவையான எவ்வளோ நம்ம ஃபிஷ் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னோட மாஸ்டர் ஷெஃப் ஆட் பண்ணுறாங்க. உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நல்லா உப்பு வந்து கரைஞ்சிரும். உப்பு கரைஞ்சதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி இருக்கும். நான் கடையில் இருக்க ஃபிஷ் ஃப்ரை மசாலா யூஸ் பண்ண மாட்டேங்க. ஸோ வீட்டுக்கு நம்ம வந்து குழம்புக்குன்னு மசாலா அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மசாலாவே எடுத்து தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் கொஞ்சம் புழிஞ்சிக்கலாம் புளிப்புக்காக. ஸோ காரம், உப்பு, புளிப்பு இதெல்லாமே இருந்ததுன்னா ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 1/2 லெமன் எடுத்து நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ புழிஞ்சதுக்கப்புறமா நல்லா அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. லெமனில் இருக்க சீட்ஸ் எல்லாம் அதில் வாயில் அடிபட்டுச்சுன்னா கசக்கும். ஸோ நல்லா ஸ்க்வீஸ் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான மாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆக்சுவலாக வந்து 3 மாவு வந்து ஆட் பண்ணுவேன் நான். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. ஸோ நான் இப்படி பண்ணுறதால எனக்கு பைண்டிங்ஸ் வந்து நல்லா ஃபிஷ்ஷில் ஒட்டிட்டு வரும். ஸோ அதுக்காக கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வந்து கடலை மாவு இருக்கு இல்லையா, கடலை மாவு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா அரிசி மாவு. ஸோ இது 3மே சேர்த்து தான் வந்து நான் மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ இது 3 மாவும் போடுறதில்ல, கடலை மாவு தான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது பைண்டிங் வந்து நல்லா பிரியாமல் இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ கடலை மாவு வந்து மிஸ் பண்ணாதீங்க. அரிசி மாவு வந்து மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக அரிசி மாவு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது எல்லா மாவையும் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 மாவும் எப்போவுமே நான் வந்து ஸ்டாக் வச்சுப்பேன். ஏன்னா காலிஃப்ளவர் செய்யலாம், ஃபிஷ் ஃப்ரை செய்யலாம், இல்லை வேறு ஏதாவது ஃப்ரை, சிக்கன் 65 இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னா இந்த மாவெல்லாம் எப்போவுமே ஸ்டாக் வச்சுக்கலாம். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் இருக்க உமன்ஸ்க்கு எல்லாமே தெரியும். ஸோ அதுக்கப்புறமா தேவையான தண்ணியை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லையா, ஃபிஷ்ஷில் பைண்ட் ஆகிற கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா கொலன்னு திக்காக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். மொத்தமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மாவு போடணும், அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மாற்றி இந்த மாதிரி வந்து லூப் மோட்லேயே போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ மீன்வாயில் வந்து ஃபிஷ்ஷு வந்து சைடில் வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த ஃபிஷ்ஷை எடுத்து மறுபடியும் 1 by 1 ஸோ மொத்த ஃபிஷ்ஷும் போட்டு கையால் கிளறணும் அப்படின்னா எல்லா ஃபிஷ்ஷும் உடஞ்சிரும். ஸோ பைண்டிங்ஸும் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சைடில் வந்து மிக்ஸை ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் வந்து ஃபிஷ் இருக்கும். ஸோ அந்த ஃபிஷ்ஷை 1 by 1 வந்து எடுத்து வச்சு அது மேலே கோட்டிங்ஸ் கொடுத்துட்டு ஒரு பிளேட்டில் வேறு ஒரு பிளேட்டில் வந்து 1 by 1 எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா மேரினேட் ஆகிட்டு கொஞ்சம் நாள் ஊறிச்சு அப்படின்னா நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ என்னோட பையன் தான் வந்து ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக
எடுத்து வச்சிட்ருக்கான். ஸோ அவனுக்கு வந்து நம்ம ஹெல்ப்புன்னு கேட்கும்போது பண்ண மாட்டான். வேண்டான்னு சொல்லும்போது தான் தேடி தேடி வந்து ஹெல்ப் பண்ணுவான். இப்போ வீடியோ எடுக்க டிஸ்டர்பாக இருக்கும்டா வேணாண்டா அப்படின்னு சொல்கிறேன், கேட்க மாட்டான். நானும் தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து வச்சிட்ருக்கான். ஸோ நான் 1 பை 1 வந்து கோட் பண்ணி எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சிட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக இதுவும் லூப் மோடு தாங்க. உங்களுக்கு தெரியாததில் இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷையும் 1 பை 1 எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மொத்தமாக எடுத்து ஓரமாக வச்சுருவோம். ஸோ அது ஓரமாக இருக்கிறதுக்குள்ளே வாங்க கொஞ்சம் இயற்கையை ரசிச்சுட்டு வந்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நெல் வயல் வரப்பை ஒட்டியே ஒரு மூலிகை இருக்குது, வாங்க பார்க்கலாம். அது லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒரு மூலிகை தான். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிருங்காராஜ் தான். ஸோ பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து கிராமத்தில் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் ஊருக்கு போகிறீங்களோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம். அது நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ மீன்வாயில் வந்து மேரினேட் ஆன ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணலாம், டீப் ஃப்ரை பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். இன்னும் ஆயில் கம்மியாக ஊற்றி கூட பண்ணலாம். ஸோ இதில் கறி லீவ்ஸ் போடுறதால அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இன்னொரு வாட்டி எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுட்டு க்ரீன் சில்லியும் கறி லீவ்ஸும் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஃப்ளேவர்டு ஆயிலில் வந்து நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வேணும்னா நீங்கள் இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா கூட கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். ஸோ கரம் மசாலா சேர்த்திங்கன்னா இன்னும் வாசனை தூக்கலாக இருக்கும். ஸோ ஃபைனலி நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ சுட சுட சாதத்து கூட கொஞ்சம் சாம்பார் வச்சு, காய்கள்லாம் போடக்கூடாது. காய் போட்ட சாம்பார்னால் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். காய் போடாமல் திக்காக பருப்பு சாம்பார் வச்சுட்டு கொஞ்சம் ரசம், நம்ம பொரிச்ச மீன், கொஞ்சம் ஆனியன் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அடிப்பொலியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் ஃபிஷ் ஃப்ரை எங்கள் வீட்டில் ரெடி. உங்கள் வீட்டில் ரெடி ஆனதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிருச்சு. போயிட்டு ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.